வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகம் முழுக்க 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடக்கும். இந்த ஆண்டு பொதுத் தேர்வு அட்டவணை முன்கூட்டியே வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். 4ஆம் தேதி வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுபோலவே இன்றைக்கு இந்த டைம் டேபிள் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைம் டேபிளை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். எப்பவும் போல தான் எக்ஸாம் டைம் எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே 10 மணிக்கு ஆரம்பித்து 1:15க்கு முடியுது. ஸோ இந்த டைமை 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து 10:10 வரைக்கும் உங்களுக்கு கொஷின் பேப்பரை முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. கொஷின் பேப்பரில் எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கா, கொஷின் நம்பரெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்து கொஷினை படித்து பாருங்கள். கொஷினில் ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, அதாவது ஆன்சரில் இல்லை, கொஷினில் ஏதாச்சும் விடுபட்டிருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுக்கலாம். அடுத்து 10:10லேருந்து 10:15 வரைக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட் தருவாங்க. அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலர்ஸை வெரிஃபை பண்ணி நீங்கள் சைன் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது 10:15க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். 1:15 வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து எக்ஸாம் எழுதுவீங்க. சரி, என்னன்னைக்கு இந்த எக்ஸாம் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பொறுத்த வரைக்கும் மார்ச் 2ஆம் தேதி இந்த எக்ஸாம் மண்டே அன்னைக்கு ஆரம்பமாகுது. தமிழ் அப்புறம் மொழி பாடங்கள் இதெல்லாமே அந்த 2ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது. அடுத்து 2 நாட்கள் லீவு தர்றாங்க. இந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு நீங்கள் 5/3/2026 அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அடுத்து 6, 7, 8 3 நாட்கள் விடுமுறை. நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னபோது 3 நாட்களும் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் 5 நாட்களுக்கு மேலேயும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையில் நாட்கள் இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோலவே பார்த்திங்கன்னா லாங்குவேஜஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேஜர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதி கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரபி அப்படின்னு 3 எக்ஸாம் நடக்க இருக்குது. இதுக்கு 3 நாள் லீவு. அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி 10, 11, 12ன்னு 3 நாட்கள் லீவுக்கு பிறகு 13/3/2026 ஃப்ரைடே அன்னைக்கு ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் நடக்க இருக்குது. அடுத்ததாக பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம். என்ஜினியரிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம். ஏன்னா இதில் வரக்கூடிய மார்க்கை அப்படியே எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால இதற்கும் பார்த்திங்கன்னா 14, 15, 16ன்னு சொல்லி 3 நாட்கள் தான் விடுமுறை. மேத்ஸ்க்கு இன்னும் 1 நாள் கூடுதலாக கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா சாப்டரையும் கிளியராக பார்க்குறதுக்கு பரவாயில்ல. மேத்ஸோடு சேர்ந்து ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீசஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், நர்சிங் இதெல்லாமே நடக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து 23ஆம் தேதி தான் எக்ஸாமு. 18, 19, 20, 21, 22ன்னு சொல்லி 5 நாட்கள் விடுமுறை. அந்த 5 நாட்கள் விடுமுறை முடிஞ்சு நீங்கள் பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் எழுத போகிறீங்க. அடுத்ததாக 24, 25ன்னு 2 நாள் விடுமுறைக்கு பிறகுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 7 நாட்கள் கழித்து கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ்டு தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நடக்க இருக்குது. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் இந்த டேட்டில் ரிசல்ட் வர்றதும் நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் வருதோ அந்தளவுக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடுறதுலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் அப்ளை பண்ண முடியும். இதுதான் உங்களுடைய டைம் டேபிள் வந்துருச்சு. இனியாவது படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ராப்பராக ஆஃப் ஏலிக்கு ரெடியானீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்தா திருப்தி கிடச்சிரும். பப்ளிக்கில் எப்படி கொஷின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப் ஏலி கொஷின் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே இந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்கள்.